எசேக்கியேல் அதிகாரம் 35. ஏதோமுக்கு கடவுளின் தண்டனை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராய் திருப்பி அதற்கெதிராய் இறைவாக்குரை. அதற்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: சேயீர் மலையே, நான் உனக்கு எதிராய் இருக்கிறேன். என் கையை உனக்கெதிராய் நீட்டி உன்னை பாழிடமாகவும் வெற்றிடமாகவும் மாற்றுவேன். உன் நகர்களை இடிபாடுகளாய் மாற்றுவேன். நீ பாழிடமாயிருப்பாய். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஏனெனில் முற்கால பகையை மனதில் கொண்டு நீ இஸ்ரேலரை அவர்களின் துன்பக் காலத்தில் அவர்களது தண்டனையின் உச்சக்கட்டத்தில் வாளுக்கு இரையாக்குமாறு கையளித்தாய். எனவே என்மேல் ஆணை, உன்னை இரத்தப்பழிக்கு கையளிப்பேன். அப்பழி உன்னை தொடரும். நீ இரத்தம் சிந்துதலை வெறுக்காததால் அது உன்னை தொடரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். சேயீர் மலையை பாழிடமாகவும் வெற்றிடமாகவும் மாற்றுவேன். அதன் வழியாய் செல்லும் போக்குவரத்தை நிறுத்துவேன். உன் மலைகளை கொலையுண்டவர்களால் நிரப்புவேன். வாளால் கொல்லப்பட்டோர் உன் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் எல்லா ஓடைகளிலும் வீழ்வர். உன்னை என்றென்றும் பாழிடமாய் ஆக்குவேன். உன் நகர்கள் குடியற்று போகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வாய். ஆண்டவராகிய நான் அங்கே இருந்தபோதும் நீ இவ்விரு இனங்களும் நாடுகளும் என்னுடையவை, நான் அவற்றை உடைமையாக்கிக் கொள்வேன் என சொன்னாய். எனவே என்மேல் ஆணை, நீ அவர்களுக்கு எதிராக காட்டிய பகைமைக்கும் சினத்திற்கும் பொறாமைக்கும் ஏற்ப நான் உன்னை நடத்துவேன். நான் உன்னை தீர்ப்பிடும்போது அவர்களிடையே என்னை அறிய செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அப்போது நீ இஸ்ரேலின் மலைகளுக்கு எதிராக சொன்ன எல்லா இழி சொற்களையும் ஆண்டவராகிய நான் கேட்பேன் என அறிந்து கொள்வாய். அவை பாழாக்கப்பட்டு விட்டன, இரையாக தரப்பட்டுள்ளன என்று நீ சொன்னாய். நீ எனக்கெதிராய் பெருமை பாராட்டி உன் வாயினால் எனக்கெதிராய் கட்டுப்பாடற்ற சொற்களை உரைத்தாய். அவற்றை நான் கேட்டேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உலகு முழுவதும் மகிழ்வடையும்படி நான் உன்னை பாழாக்குவேன். இஸ்ரேல் வீட்டாரின் உரிமை சொத்து பாழாக்கப்படுகையில் நீ மகிழ்வடைந்ததால் நானும் உனக்கு அவ்வாறே நடக்க செய்வேன். சேயீர் மலையும் ஏதோம் முழுவதும் பாழிடமாகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர்.